நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. திருநாள் படத்தோடைய முதல் நாள் ஷூட்டிங்லே நயன்தாரா மேடமுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுல்ல? திருநாள் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ரவுடியோட கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படி ரியல் லைஃப்பில் ஒருத்தர் சந்திக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? டேனியல் பாலாஜிட்ட வந்து நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். சொன்னோன்னா ஒரு பீச்சில் ஒரு நாள் நைட்டு. திருநாள் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கே இருந்தது. அதோடைய ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பார்க்கும்போது நீங்கள் எழுதுனது வந்துருச்சுன்னு நினச்சிங்களா? கேரக்டர்ஸை வந்து அங்கங்கே வச்சதுக்குண்டான காரணம் என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து மொத்தம் உங்களுக்கு வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு இல்லை? அவர் தான் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு பொய்யுக்கு ஆயுசு கம்மின்னு ஒரு மேனேஜர்கிட்ட நீங்கள் சொன்னதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது ஆதார் படத்தில் பொய் ஜெயிக்கிற மாதிரி ஏன் வச்சிங்க? ஜெயிக்கலை, எல்லாருமே கில்ட்டியாக தான் இருக்காங்க. ஸோ அது வந்து வெற்றி பெறலை. ஆக்சுவலி மலையாளத்துக்கு இப்போ பண்ணும்போது நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன், மலையாளத்துக்கு வச்சுருக்கேன். ஆனால் ரியாலிட்டி வந்து இதுதான். சேரன் சார் கூட ஃபிலிம் பார்த்துட்டு பேசினாங்க. பேசும்போது அவர் வெற்றிக்கு மிக மிக அருகாமையில் உள்ள படம்டா அது அப்படின்னாரு. ரொம்ப எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல அது இதாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. இப்போ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணி கூட இருந்து நான் ட்ராவல் ஆகி பார்த்து தான் நான் அதை பண்ணுறேன். அப்போது நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அங்கே கருணா சாருக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் ரெகுலர் படம். போலீஸ் வந்து மாறிட்டாங்க, ரெகுலர் படம். ரெகுலர் படமாக இல்லாமல் இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரெகுலர் கிளைமேக்ஸ் வேணாம்ன்றது தோணிச்சு ஒன்று. அதுவும் ஒரு ரீசன். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்படி தான் இயங்கிட்டு இருக்குது சமூகம், இப்படி தான் இருக்குது. இவங்களும் நல்லவங்க தான், அவங்களும் நடுவில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் சில விஷயத்தை தீர்மானிக்குது, டிசைட் பண்ணுது. அதில் நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறது. படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டரை சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போலீஸோடைய காலில் ஒரு கட்டு இருக்குது, காயம். அது கதைக்குள்ளே நடக்கவே இல்லை, ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து வேஷ்டி கட்டிட்டு லைக் அதே மாதிரி தான் வரார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சென்னையில் இருக்கிறது ஒரு கட்டிட தொழில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி, அவங்க ஊரில் மலை கிராமத்தில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலிங் என்ன லெவலுக்கு இந்த படத்துக்கு உதவுச்சுன்னு நினைக்கிறேன்? டீட்டெயிலிங் ஆஃப் ஃபிலிம் தான் வந்து இனிமேல் அங்கீகரிக்கப்படும் நான் நம்புகிறேன். ஒன்று. இன்னொன்று வந்து ரியாலிட்டி சினிமா பண்ணோம்னா கொஞ்சம் டீட்டெயில் வேணும். கமர்ஷியல் சினிமாவுக்கு டீட்டெயில் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதும். ஸோ இப்போது ரியாலிட்டியாக பண்ணுறேன்னா நீ கரெக்டாக சொல்லு, அந்த இடத்துக்கு வந்துடுறான் ஆடியன்ஸ். நீ உண்மையாக சொல்கிறீங்கள ஒரு படம், அப்போ கரெக்டாக சொல்லு, அப்படி வந்துடுவாங்க. இல்லை நானும் வந்து ஜாலியாக ஒன்று சொல்கிறேன்ப்பா அப்படின்னா சரி அவங்களும் ஜாலியாக எடுத்து போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டீட்டெயிலெலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சொல்லும்போது பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் எனக்கு பேசுனாங்க இந்த படம் பார்த்துட்டு. அவங்க இமேஜே வேறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பா அது சில இடங்கள்லாம் சொல்லி பேசுவாங்க படத்தில். ஓகே, அந்தளவுக்கு டச் பண்ணியிருக்கு அந்த ஃபிலிம் அப்படின்றது தான். வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப டீட்டெயிலாக ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஜனாசாருடைய கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட இன்ஸ்பிரேஷன். கரெக்டாக கன்வின்சிங் ஆகணும். அப்படி கன்வின்ஸ் ஆகலைன்னா அதை நம்ம வந்து கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும். சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட, அதாவது ஒரு காட்சி 2 காட்சி வந்துட்டு போகிற கதாபாத்திரம் கூட அவ்வளோ மனசில் ஆழமாக பதியுது. அந்த டீ கடைக்காரராக இருக்கும், எப்போனாலும் வந்தனாலும் பால் வாங்கிக்கப்பா குழந்தைக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பணம் தர வேணாம் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்றது. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஏட்டு வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை கூடன்னு பால் கொடுக்குறதா இருக்கட்டும். இப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸும் இல்லை, இதுதான் முக்கியமான கொஸ்டின். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு மனப்பான்மையும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஸோ அது மாதிரியான கேரக்டர்ஸை வந்து அங்கங்கே வச்சதுக்குண்டான காரணம் என்ன? கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து மொத்தமாக ராங் அப்படிங்கிறது என் ஃபிலிம் கிடையாதுங்கிறத நான் சொல்லணும். அவங்க எல்லாமே இயக்கப்படுறாங்கன்றது சொல்லணும். அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குது, அவங்க ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அவங்க எல்லாருமே அதுக்கு பயப்படுறாங்க தான். ஆனால் அதை கடந்து ஒரு இடத்துல முடிவுகள் எடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்கன்றது தான் ஃபிலிம். அவங்க தவறானவங்கன்னு என் படம் கிடையாது. அது தள்ளப்படுற இடம் என்னன்னு பார்த்தா அவங்க கிடையாது, பொலிட்டிக்கல்.
அப்போ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும் பொழுது அதை வந்து அவங்க கடந்து போக முடியல அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன கேரக்டரைசேஷன்லாம் வந்து அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து அருண் பாண்டியன் சார்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அவன் பார்த்தா எந்த ஸ்டேஷன்லேயும் இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பான். அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுனால தூக்கி எறியப்பட்டாங்கிற ஒரு பிளேவை நான் உள்ளே வச்சுட்டே வருவேன். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் பிரபாகர் ஒரு இடத்துல முடிவு எடுக்கிறான். சரி இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவனை மாதிரி ஆயிரும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த நெருக்கடிக்காக வைக்கப்பட்ட அந்த கேரக்டர் உமா மேமோட கேரக்டரைசேஷனு அவங்களும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். அதை தான் லாஸ்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு. எல்லார் ரோலுமே ரித்விகாவுடைய கேரக்டரு, அந்த ஒரு ரவுடிசமாக இருந்தால் கூட அந்த சரோஜான்ற கேரக்டரு வந்து கடைசியாக காப்பாற்ற ட்ரை பண்ணுறது, அந்த அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சுன்ற அந்த கேரக்டருக்கான ஒரு பார்ட்டிசிபேட். அருண் பாண்டியனுடைய பிகினிங்லேருந்து இருந்ததுக்கான சொல்யூஷன் வந்து என்னன்றது செகண்ட் ஹாஃபில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஷூட்டிங் டைம்லேயே ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பார், எங்கேயாவது மயங்கி உள்ள போராட நீம்பார். ஏன்னா இந்த பக்கம் ப்ரொடக்ஷனு, இந்த பக்கம் நைட் ஷூட்டு, அப்படி தான் போச்சு அந்த படம். அவரே ஹார்ட் இஷ்யூஸ்லேருந்து தான் வந்திருந்தார்ல அந்த படத்துக்குள்ள. ஆமாம், அந்த டைமு அதுலேயும் வந்து நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அதனால் அதை இது பண்ண முடியல. நைட் ஷூட்லாம் தூங்க டைம் கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு நான் பாட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டே இருப்பேன். அட பாவி, என்கிட்ட என்ன சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கும்போது. அதாவது சினிமாவை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதையும் சொல்லணும். ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒருத்தர் நேசிக்கிறாங்கிறது இருக்குல்ல, அது அருண் பாண்டியன்ட்டு நான் அதை பார்த்தேன். அது சினிமாவுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம சர்ஜரியும் டேப்லெட் போட்டிருக்கோங்கிறதுலாம் அடுத்து அந்த இடத்த அவர் ரியாலிட்டியாக பண்ணார். அது அதனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், லீனியர் நான் லீனியர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. எழுதும் போது எப்படி இருந்துச்சு? எடுக்கும் போதே டஃப் இது. ஏன்னா இது இவ்வளோ டிஸார்டர் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இதை வந்து அசிஸ்டன்ஸ் வந்து உள்ளே வாங்கியிருப்பாங்க, வாங்கினாலும் கூட நைட் ஷூட்டு எங்கேயாவது கண்ணை அசந்துருவாங்கன்ட்டு நான் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எங்கே நொண்டி வரணும், எங்கே நொண்டி வரக்கூடாது. பிரபாகர் வந்து ரொம்ப ஹானஸ்டியாக சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு பையன். யார் அசந்தாலும் அசரவே மாட்டான். சார் இது வந்து எந்த இடத்துல வருது, அது இது கால் நொண்டலாமா சார், நம்மள்கிட்ட ஒரு கிளாரிட்டி பண்ணிட்டு தான் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ இதுக்கப்புறம் வரதில்லை, இல்லை ஓகே ஓகே சார் சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை சரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த பேண்டடு, ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு, இத்தனைக்கும் தமிழ் தெரியாது, நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே அந்த படத்தில் வந்து என்னன்னு தெரியல, எல்லாருமே பிடிவாதமாக நடிக்கணும்னு இருந்தவங்க மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. பிரபாகர் 3 வருஷம் ஃபாலோ, கதை சொன்னது ஒரு டைமு, நான் எடுத்தது ஒரு டைமு, அந்த திலீப் அந்த அவரு ஒரு டைமு, எல்லாருமே ரித்விகா 2 வருஷம் ஃபாலோப்பு. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணி அந்த டைம் எடுத்து கடந்து வந்த பிறகும் மழையில் போட்டால் நனையும், வெயிலில் போட்டால் காயும், அதுக்கப்புறம் தான் ஒன்று படமாகும்னு சொல்லுவாங்க சினிமாவில். நீ யோசிச்சப்பெல்லாம் அது படமாயிடாது அப்படின்னு. அப்பயும் நீ ஃபிட்னஸாக இருக்கியாங்கிறது தான். இந்த மிலிட்ரி செலெக்ஷனு அதுக்கெல்லாம் வந்து காலைல ஒரு 4:30 மணிக்கெலாம் எனர்ஜியாக தான் இருப்போம். அப்போ டேப்பெல்லாம் வச்சு யாரும் அளக்க மாட்டாங்க, ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டு அளப்பாங்க. அப்போ வந்து நான் 4:30 மணிக்கே வந்தேன் சார்லாம் சொல்ல முடியாது. 12 மணிக்கு 36 35 தான் கவுண்டிங்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கதையோடைய இன்னொரு பாகம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இருக்குது. ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் அந்த லீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ட் 2 ஒரு கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு செகண்ட் பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அட்வொகேட்டுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சின்றது மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ லீட் கொடுத்துட்டு செகண்டு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கான ஒரு வருஷனும் அப்போ ஒர்க் பண்ணோம் நம்ம அந்த டைம்லேயே, அதுவும் ஒரு ஐடியா இருந்தது. பார்க்கலாம். ஆதாரே வந்து இப்போ நான் ஈகராக இருக்கிறது வந்து ஆக்சுவலி ஆதார் மலையாளத்தில் விஷ் பண்ணுறதே ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கேருந்து வர நியூஸ் வச்சு நான் சொன்னேன், நான் இதை இது பண்ணல. ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு எல்லாருமே என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லாருக்கும். நான் எல்லாரும் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவங்களாம் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கும் மலையாளத்தில் இதை பண்ணுங்கன்றது. ஸோ பார்க்கலாம், அது டைமும் சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அது பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா இருக்குது. திருநாள் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான கலகலன்னு இருக்கிற ஒரு ஜாலியான அண்ட் ரஃப்பான ஒரு படம்னு சொல்லலாம், ஒரு கமர்ஷியல் பேஸ்டான ஒரு மூவி. இது அவுட் நோட் இந்த மாதிரியான ஒரு படம். 2 படத்தோடைய மேக்கிங்லேயும் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? மகேஷ் முத்துசாமி சார் இதுலேயும் மகேஷ் சார் தான் எனக்கு சினிமாட்டோகிராஃபராக. மகேஷ் சார் வந்து நான் நோட் அவுட் பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும். நான் கொடுக்குற டைமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் வந்து அதுக்குள்ளே அடித்து நொறுக்கி வருவார்.
பேசவே மாட்டார், சைலண்ட்டு, பயங்கர சைலண்ட்டு. ஸோ அப்சர்வேஷன் மட்டும்தான். அப்போது இன்னும் சொல்லணுன்னா நயன்தாரா மேம் வந்து திருநாளில் எங்களை வந்து ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, ஆனால் ஒரு ஷூட்டிங் நடக்குதுப்பா அப்படிம்பாங்க ஜீவா சார்கிட்ட. ஓகே. டைரக்டரும் கேமராமேனும் பேசிக்காமல் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அது ஒரு அப்சர்வேஷன் தான். அதனால் குவாலிட்டியான ஒரு பர்சன் கூட நான் இருந்தது எனக்கு இன்னும் பெரிய பலமாக இருக்குது, மகேஷ் சார் கூட ட்ராவல் ஆனது. அது ஒரு பெரிய ரீசன். மேக்கிங்காக திருநாள் வந்து அவுட் வேறு, அது இன்னும் அவுட்டு வந்து வேறு ஒரு களம், வேறு ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு நியூ கலரத்தில் இருக்கும். அவர் காலி பண்ண போகிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அது வந்து எனக்கு என்விரான்மெண்ட்டாகவே அந்த இது வேறு கிடைச்சது எனக்கு. மகேஷ் சாருக்கு வந்து நான் ஷெட்யூல் வரைக்கும் எல்லாமே நான் போட அனுப்பிச்சிட்டே வருவேன். டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம கிளாரிட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃபிலிம் ஸ்ட்ராங்காக வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவங்கள ஹைடிங்கில் வைக்கக்கூடாது. நான் சொல்லும் போது எடு அப்படிங்கிற மாதிரி தான், அதுக்கு என்ன வருமோ அதான் வரும். ஸோ முன்னாடியே நம்ம கிளாரிட்டி பண்ணிட்டு வர்றது இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம செய்யலான்னு இருக்கேன், இது இந்த இடம், இந்த லொக்கேஷன் ஓகேவா, அது அவ்வளோ தூரம் வந்து ஸ்டடி பண்ணி நம்ம எல்லாரையுமே எடுத்துகிட்டு போகும்போது எல்லாரோடைய இன்புட்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சது தான் பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருநாள் படத்தோடைய முதல் நாள் ஷூட்டிங்லேயே நயன்தாரா மேடமுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுல்ல? இல்லை, அது இஷ்யூ கிடையாது. அவங்க முதல் நாள் வந்து கனெக்ட் ஆனது நைட் ஷூட்டு. அவங்களுக்கு ஏதோ அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் வழக்கம் போல் நைட் ஷூட்டு ஏற்கனவே 4-5 ஷெட்யூல் தள்ளி வந்திருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். மேம் வராத போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வரலன்னொன்னே வேறு போட்டு எடுத்துட்டேன். இப்போ அவங்க இருந்தால் தான் நான் எடுக்க முடியுன்ற பொசிஷன் வரும்போது தான் அவங்க உள்ளே வராங்க. அப்போ நான் எனக்கு ஃபுட்டேஜே கிடையாது, மேமை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு ஃபுட்டேஜ் கிடையாது. அப்போ நான் அவுட்டோரில் இருக்கேன். என்னுடைய பேட்டாவோ என்னுடைய இதையோ நான் ப்ரொடியூசருக்கு லாஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த நெருக்கடியில் இருக்கும்போது தான் அவங்க வர்றாங்க. வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் நான் போயிட்டே இருக்கேன். நைட்டு 8 மணி தான் கமிட் ஆகுறாங்க. நான் நைட் ஷூட் 2 மணி வரைக்கும் கால் ஷீட் இல்லையா, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அது அவங்களுக்கு என்ன நான் சொன்னேன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க. ஓ இல்லை மேம் நான் அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நான் சில ஈகராக நான் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன இது வருது. அப்புறம் சரி ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அவங்க பயங்கர டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்லி உள்ள வந்துட்டாங்க. ஒரு 2 நாள் ப்ராசஸ் தான். நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலு, ஸோ வேலையை தவிர வேறு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஒருத்தவங்களுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்வால்வ் ஆகிடும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போகிறது கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க, எதை கூப்பிட்டு நான் எங்கேயாவது நான் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பேன், உட்காந்துருப்பாங்க, நான் பாட்டு போயிட்டுருப்பேன், வந்துட்டுருப்பேன். அவங்கள கூப்பிட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, இது சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனையும் நான் அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கு ஒரு ரீசன்ஸ் வந்து அவங்க யாரோ ஏதோ சொல்கிறதோடு தான் வருவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் எப்பொழுதும் ஒரு டைரக்டரை பற்றி அது அவங்களும் சொன்னாங்க, ஷேர் பண்ணாங்க. 2 நாள் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணாங்க. அதனால் நான் அப்படி வந்தேன், ஆனால் அப்படி இல்லை ரம்நாத், அதையும் நான் சொல்லிடுறேன் சாரி அப்படின்னு. ஸோ அவங்க குவாலிட்டிக்கு அவங்க உயரத்துக்கு அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லாரையும் கடந்து புரிதல் சினிமா. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய இன்வால்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்க கேரவேன் போகிறதே கிடையாது. என் பக்கத்துலேயே தான் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அவ்வளோ கோஆப்ரேஷன். அந்த மாதிரியான ஒரு தொழில் பயம், தொழில் நேர்த்தியை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், அவங்க செட் ப்ராப்பர்ட்டியில் செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னும் சொல்லணுன்னா ஒரு ஸ்பெஷலாக அவங்கக்கிட்ட நான் சொல்லணுன்னா ஒரு விஷயம் வந்து காஸ்டியூம் சேஞ்ச். அந்த காஸ்டியூம் சேஞ்சுக்கான டைமிங் வந்து அவ்வளோதான். அது எப்படி வேற ஆள் வெளியில் வராங்களாங்கிற மாதிரியே நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதெல்லாம் எங்கே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா சாரீ சொல்லுவேன் நான். இத்தனைக்கும் சாதாரணமாக ஒரு வேறு எதுவும் டக்குன்னு மாற்றிட்டு வந்தால் பரவாயில்ல, சாரீ எல்லாமே. அப்போது வந்து ஈவினிங் ஒரு லைட் போகிற டைமில் வந்து ஒரு 4 மாண்டேஜ் எடுத்தால் போதும்னு நினைக்கும் போது பார்த்தா ஒரு 8-9 எடுத்துருவேன். டக்குன்னு வருவாங்க. ஸோ அந்த ஸ்பீட் காஸ்டியூம் சென்ஸு, லைட்டிங் சென்ஸ் போகுதுங்கிறத நோட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஹீரோயின். திருநாள் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங்க்கே வந்தது.
அதோடைய ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பார்க்கும்போது நீங்கள் எழுதுனது வந்துருச்சுன்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக அது வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அதில் ஃபோக்கஸ்டாக எடுத்துட்டோம். அதிலலாம் வந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஜீவா சாரும் அந்த ஒப்பீனியன் உண்டு. அவரும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் மட்டும்தான் ஜீவா சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்டர்வியூலேயே கூட அதை சொல்லியிருப்பார். இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்ஷன் ரீசன் இருக்கும், சொல்கிறத மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி வேறு வெளியில் பேசும்போது கூட என்னை வந்து ரொம்ப உயர்வாக பதிவு பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு லேட்டாக காதுக்கு வந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஜீவா சாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரொடியூசரோட பையன், அவர் பார்க்காதது கிடையாது. ஸோ இருந்தாலும் நைட் ஷூட்ஸ் வந்து நிறைய நான் பண்ணேன். அதுதான் அது மேமை வந்து நயன்தாரா மேம்க்கு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னைக்காவது நான் ஒரு டே எஃபெக்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போது எது நம்ம ஷூட்டிங் அது, ஐயோ தப்பாக இருக்கு, நேரம் நான் அசிங்கமாக பகலில் போய் எடுத்துகிட்டு நைட் பிளான் பண்ணலாமா அப்படிம்பாங்க. மேடம் நானே ஒரு 4 சீன் தான் இந்த டேயில் வச்சுருக்கேன் அப்படின்னு, அதனால தான் கேட்குறேன் அப்படிம்பாங்க. ஒரு இரவு காட்சி வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறதா எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டேவை விட ஒரு கீனாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கூர்ந்த ஒரு கவனிப்புக்குள்ளே கொண்டுட்டு வருவோம். அது இயல்பாகவே அமைஞ்சிருது. அது ரெயின் ப்ரொடியூசர் சொல்லுவார், திருநாள் ப்ரொடியூசர், எப்போ அந்த ரெயின் எஃபெக்ட்லாம் நான் வாங்கி வச்சிடலான் இருக்கேன், மழை நைட்டில் இல்லாமல் உன்னால் பண்ணவே முடியாது அப்படிம்பாரு. செந்தில் சார் குவாலிட்டியான ஒரு ப்ரொடியூசர். அதான் ஒரு படம் கரெக்டாக வரணுன்னா அமையணும். அது வந்து ப்ரொடியூசர் செந்தில் சார் சொல்லலாம். அவர் வந்து சூப்பர் குட்டில் ஒரு எவ்வளவோ படங்கள் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர், பார்க்காத டைரக்டர் கிடையாது. எதை சொன்னாலுமே எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொன்னாலுமே சாதாரணமாக தான் கேட்பார். நானே கேட்பேன், என்ன சார் இப்படி சொன்னேன், அது பார்த்துக்கலாம்ப்பா அப்படிம்பார். அந்த பார்த்துக்கலாம்குள்ளே அவ்வளோ அனுபவம் இருக்கும். அது இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலையை பாரும்பார். அது மாதிரி யாராவது வரல, ஆர்டிஸ்ட் வரல இது அப்படின்னு ஏதாவது டென்ஷனாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கால் பண்ணி அவர் சொல்லுவார், இப்போ நீ சொல்லிட்டியா யார் வேணும்னு? சொல்லிட்டேன் சார், அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்க்கலாம், இது ஏன் வேலைன்னு. அந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரேமுக்கு வர வேண்டியது என்னுடைய வேலை, அந்த டென்ஷன் நீ எடுத்துக்காது, உன் வேலையை நீ செய். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவர்கிட்ட சொல்லணுன்னா, ஒரு டைரக்டரை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா ஸ்பாட்லங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாயிண்ட்குள்ளே யாராவது சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிடுவார். அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதையை படம் பண்ணுறதுக்கு தான் நான் கமிட் பண்ணுறேன், உங்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க சொல்லி தான் சைன் ஆகுவார், அக்ரிமெண்ட்டு. ஸோ யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைரக்டரை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ஃபிலிம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் வந்து அவர் எங்கேருந்து ஒருத்தர் கற்றுக்க முடியும்னா அனுபவங்கள்லேயும் ஆளுமையிலையும் தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூலாக வச்சுக்கணும் டைரக்டர்ன்ற. திருநாள் கதையை எழுதி முடிக்கிறீங்க, அந்த படத்தில் வர்ற பிளேட் கேரக்டர் மாதிரியே நிஜமாக ஒருத்தரை பார்க்குறீங்க, அப்போ எப்படி இருந்துச்சு? டேனியல் பாலாஜிட்ட வந்து நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். சொன்னோன்னா ஒரு பீச்சில் ஒரு நாள் நைட்டு சொல்லி முடிச்சோன்னா அப்படியே யார் நம்பரையும் தேடிட்டே இருக்கார். எங்களை வீட்டுக்கும் போக சொல்ல, அடுத்த ஸ்டெப்புக்கே போகல. அவர் ஏன் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லவும் மாட்டுறாரு. ஆனால் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அவர் நான் போய் கேட்குறேன், என்ன பாலாஜி என்ன, இல்லை ஒரு ஆள் நம்பர் தேடுறேன்னா, நான் உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க, காலைல ஒரு 3 மணி 4 மணிக்கு நீங்கள் கிண்டி வந்துடுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். எதுக்கு? இருங்கண்ணா அப்படின்னா அவர்கிட்ட பேசவும் முடியாது. என் அசிஸ்டண்ட்டு, சார் நீங்கள் போய்ட்டு வந்துருங்க அப்படின்றான். பிரகதீஷ்னு என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர். 3 மணியா அப்படின்னோட அவன், சார் காலைல நீங்கள் போயிருங்க, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் என்னன்னு. சரிடா ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவ்வளோ சின்சியராக ஒரு ஆக்டர் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாகி வந்துட்டேன். வந்தோடனே கரெக்டாக ஷார்ப்பாக வராப்புல காரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வண்டி போயிட்டே இருக்குது, தாம்பரம்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போயே எங்கே தான் பாலாஜி போகிறோம், இல்லை இது மாதிரி நீங்கள் ஒரு கதை சொல்லிங்களேண்ணே, அந்த கதையை வந்து ஒருத்தனோட கதை வாழ்க்கை, அவனை தான் பார்க்க போகிறோம்ப்பா சொல்லி விழுப்புரம் பக்கத்தில் கோழினூர்னு ஒரு கிராமம், அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அந்த ரொம்ப சின்ன சின்ன குடிசைலாம் இருக்குது கிராமம். அங்கே வந்து அவரால் நடக்க முடியாது, போல்டெல்லாம் போட்டு படுத்திருக்கார் அந்த பர்சன். அவன் தான் பிளேடுன்ற அந்த கேரக்டர், திருநாளோட கேரக்டர். ஸோ அவரை தூக்கிட்டு வந்து காரில் ஏற்றி ஒரு தென்னந்தோப்பு கூப்பிட்டு வந்துட்டு
நான் யார் என்னன்னு சொல்லி நீ உன் லைஃப்பை சொல்லலாம். சொல்ல மாட்டேறான், பயப்படுறான். நான் கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்துட்டு இது யாருன்னு அவர் அப்படின்னு. இல்லை டைரக்டரு, ஃபிலிம் டைரக்டர், நீ சொல்ல தைரியமா, என் ஃப்ரெண்டு சொல்லி சொல்ல வைக்கிறார். அப்புறம் தான் அவர் ஓப்பன் அப் ஆகிறார். ஓப்பன் அப் ஆகி சொல்ல ஆரம்பித்தா பார்த்தா அப்படியே திருநாள் கதை. ஸோ ரொம்ப அருகாமையில் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்ம பண்ணியிருக்கோன்றப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அப்போது அந்த அந்த தருணத்தை எனக்கு உணர வைக்கிறதுக்காக பாலாஜி கொடுத்த விலை இருக்குல்ல, மெனக்கெடல், இங்கேருந்து பெட்ரோல், காரு, அப்புறம் அதுக்கான நேரம் கொடுத்தது, ஒன் டே ஒதுக்குனது. ஸோ இதுதான் ஒரு கலைஞனாக நான் பார்க்குறேன். அது நடக்குது நடக்கலை, அவர் நடிக்கிறாரு நடிக்கலை, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் பாலாஜி பொறுத்த வரைக்கும். அது இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ஆனரபுளாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். அந்த மாதிரியான மனிதர்கள் கூட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலேயே அப்படி தான் நடந்தது. மிராக்கல். நீங்கள் வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறதாவும் இருந்துச்சுல்ல? அது சும்மா ஒரு காமெடி ஃபுட்டேஜ். அது விக்ரம் சுகுமார் சார், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். ரொம்ப நல்ல ஒரு கிரியேட்டர். அவர் தான் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, அப்போ வந்து ரத்னம் சாருக்கு வந்து பொல்லாதவன் பண்ணுறதா இருந்தது அந்த ஆஃபீஸில். அப்போ கூப்பிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டே பேசிட்டே இருக்காங்க. என்ன தான் சார் பார்க்குறீங்க, என்ன சொல்லுங்கள் சார்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கலான்ட்டு. நீ கேளேன்னு கருணா சார் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் வந்து உங்களை பண்ண வைக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சார் தான் அவங்க சொல்கிறார் ஓப்பனாக. அப்புறம் அதை நான் தவிர்க்கப்பட்டது, வேணான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னலாம் சார் போயிட்டுருக்கு? நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு வெப் சீரிஸுக்கான ஒரு எஃபர்ட் போட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் அது பிச் ஆகலாம். அப்புறம் உரியடி ஹீரோ விஜயகுமார் சார், ஸோ அவருக்கு ஒரு சமீபத்தில் ஒரு கதை நேரேட் பண்ணியிருக்கேன். ஒரு பீரியட் லவ் ஸ்டோரி, ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ லவ் ஸ்டோரி. அது அவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அவர் அதை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, பண்ணலாம்ன்றதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ்லேயும் இருக்கேன். வேறு ஒரு சில விஷயங்களும் ப்ராசஸில் இருக்குது. ஹிந்திலையும் ட்ரை பண்ணுறீங்கல்ல? அது ஒரு முயற்சியில் இருக்குது. அதுவும் இப்போ இந்த முயற்சிகள் மாதிரி அது ஒரு தாத்தா பேத்தி கதை ஒன்று. ஸோ சொல்கிறேன், ஒரு வடிவத்துக்குள்ளே வந்தோன்னா சொல்லலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கூட. கண்டிப்பாக. நானே நிறைய ட்ராவல் அதான் இவ்வளோ பெரிய ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ கொடுத்து. 22க்கு அப்புறம் நான் இப்போ தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த டைமை வந்து சித்ரா சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சொன்ன உடனே அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ரொம்ப மென்மையான ஒரு படைப்பாளி சித்ரா சார். ஒரு நுட்பமான கலைஞனும் கூட நான் உணர்ந்த வரைக்கும். அவர் கூட நீங்கள் இருக்கிறதே உங்களோட பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க, அப்புறம் தம்பி, டெக்னீஷியன்ஸ், கேமரா சைடில் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆதார் வந்து ஒரு 2 days பேக் வந்து ஓடிடியில் பிச் பண்ணியிருக்கோம். அமேசான் ப்ரைமில், ஓடிடி ப்ளஸ் ஜியோ, இந்த 3 டைப்புக்குள்ளே இருக்குது. அது வந்து மக்களுக்கு வந்து தாழ்மையான ரிக்வெஸ்ட், அந்த ஃபிலிம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமான படம். இது ஓடிடியில் வந்து நீங்கள் பார்த்து ஒரு வெற்றி படமாக அதை மாற்றி தரணும் அப்படிங்கிறத இந்த டைமில் நான் கேட்டுக்கிறேன். இந்த டைமில் ஆதாருக்காக உழைச்ச எல்லா டீம், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், என்னோடய ப்ரொடியூசர் சசி, எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நமஸ்தே. தேங்க்யூ.